வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தேர்வில் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். என்னடா படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு திணறீங்களா? உங்களுக்கு நான் எப்படி ஈஸியாக படிக்கலாம், மைண்டில் வச்சுக்கலாம் சொல்லி நான் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறலாம். தேர்வுலையும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா முழுமையாக மார்க் வாங்க முடியும். ஓகேவா? இப்போ கூட நம்ம இயல் 1ல் இருக்கக்கூடிய பெருஞ்சித்திரனாருடைய நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த நூல்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் பார்த்தோம்னா மகப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு, உலகியல் 100, நூறாசிரியம், என் சுவை என்பது, இப்படி தான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிக்கும்போது ஒரே ஒரு நூலோட பேர் மறந்து போயிட்டாலும் நமக்கு அந்த டயத்தில் எல்லாமே மறந்துடும். அப்போ நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நூல் பேர் மகப்புகு வஞ்சி. அதை எப்படி வச்சுக்கலான்னா, ஒரு மகா இருக்கா, அவள் பேர் வஞ்சி. அப்போ மகப்புகு வஞ்சி. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த வஞ்சி பள்ளிக்கூடத்துக்கு போகிறா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பறவைகளை பார்க்குறா. அப்போ பள்ளி பறவைகள் ஒரு மகா இருக்கா, அவள் பேர் வஞ்சி. அப்போ மகப்புகு வஞ்சி. அவள் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பறவைகளை பார்க்குறா. அப்போ பள்ளி பறவைகள். அடுத்து அப்படி பறவைகளை பார்க்கும்போது கொத்து கொத்தா தொங்குற இன்னொன்னையும் பார்க்குறா. அது பாவிய கொத்து. ஒரு மகா இருக்கா, அவள் பேர் வஞ்சி. அப்போ மகப்புகு வஞ்சி. அவள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பறவைகளையும், அப்போ பள்ளி பறவைகள். பறவைகள் மட்டும் கிடையாது, கொத்து கொத்தா காய்க்கிற இன்னொன்னையும் பார்க்குறா. அப்போ பாவிய கொத்து. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்கனி. கொய்யாக்கனிகளை என்ன செய்கிறா பார்க்குறா. அப்போ மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள், பாவிய கொத்து, கொய்யாக்கனி. அப்படி கொய்யாக்கனிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரே ஒரு கொய்யாக்கனிலேருந்து சாறு வடியுது அதிகமாக, கனிச்சாறு. ஒரு மகா இருக்கா, அவள் பேர் வஞ்சி. அப்போ மகப்புகு வஞ்சி. அவள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பறவைகளையும், அப்போ பள்ளி பறவைகள். பறவைகள் மட்டுமல்லாது கொத்து கொத்தா காய்க்கிற, அப்போ பாவிய கொத்து, கொய்யாக்கனிகளையும் என்ன செய்கிறா பார்க்குறா. அப்போ கொய்யாக்கனி. அந்த கொய்யாக்கனியில் நிறைய கனிகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு கனியிலிருந்து மட்டும் சாறு வடியுது. அப்போ கனிச்சாறு. அப்போ மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு. அப்போ அந்த வரக்கூடிய அவள் சாரை எடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா, உலகத்தில் போய் 100 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறா. அப்போ உலகியல் 100. ஒரு மகா இருக்கா, அவள் பேர் வஞ்சி. அப்போ மகப்புகு வஞ்சி. அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பறவைகளையும், அப்போ பள்ளி பறவைகள். பறவைகள் மட்டும் கிடையாது, கொத்து கொத்தா காய்க்கிற, அப்போ பாவிய கொத்து, கொத்து கொத்தா காய்க்கிற கொய்யாக்கனிகளையும் என்ன செய்கிறா பார்க்குறா. அப்போ கொய்யாக்கனி. அந்த கொய்யாக்கனி மட்டும் கிடையாது, அந்த கொய்யாக்கனிகளில் நிறைய கனிகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு கனியிலேருந்து ரொம்ப சாறு விடுது. அப்போ கனிச்சாறு. அப்போ அந்த சாறை எடுத்துக்கொண்டு போய் உலகத்தில் போய் 100 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறா. அப்போ உலகியல் 100. அப்படி அவள் விற்கணும்னு நினச்சி அவள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கிட்டிருந்து அந்த வழியாக அவங்க ஆசிரியர் பார்த்துறாரு. அவர் பேர் நூறாசிரியம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு, உலகியல் 100, நூறாசிரியம். அந்த நூறாசிரியம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு பிடித்த இந்த சுவையான கனியை எனக்கு நீ 100 ரூபாய்க்கு தர வேண்டாம், எனக்கு 80 ரூபாய்க்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ என் சுவை 80. அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் இப்போ நமக்கு ஈஸியாக மைண்டில் செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நூல்களையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒவ்வொரு நூல்களுடைய பேரும் எப்படி ஒவ்வொரு ஆசிரியர் எழுதின நூல்களுடைய பேரும் எப்படி நம்ம மனசில் வச்சுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன்.